உணவே மருந்து சித்தர்கள் நமக்கு சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். காலப்போக்கில் எளிமையாக கிடைச்சிட்டு இருந்த விஷயம் கூட கீரை வகைகளாக இருக்கட்டும், காய்கறிகள், எல்லார் வீட்டு தோட்டத்திலுமே இருந்த ஒரு விஷயம் கூட இன்னைக்கு எங்க தேடினாலும் இவ்வளோ நம்ம காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்கிடலாம்னு நினைச்சாலும் கிடைக்காம போன நிறைய விஷயங்களை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ரிச் கால்சியம் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி அயன் ரொம்ப அதிகம். ஸோ எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஒரு பொடி போதுங்க உங்க உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான ஒரு ஹைஃபை ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபுட். ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா நமக்கு அயன் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது, ஈஸியாக டைஜஷன் ஆகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாங்க. ஏன்னா காலையில் ஒரு 2 அடை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன். இப்போ சுகர்னால் வரக்கூடிய டயர்ட்னஸ், கை கால்களில் வரக்கூடிய மதமறுப்பு, நிறைய பேருக்கு காலில் எனக்கு மறுத்து போகுது, காலில் செப்பல் இருக்கான்னு தெரியல, ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவே மருந்து சித்தர்கள் நமக்கு சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். காலப்போக்கில் எளிமையாக கிடைச்சிட்டு இருந்த விஷயம் கூட கீரை வகைகளாக இருக்கட்டும், காய்கறிகள், எல்லார் வீட்டு தோட்டத்திலுமே இருந்த ஒரு விஷயம் கூட இன்னைக்கு எங்க தேடினாலும் இவ்வளோ நம்ம காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்கிடலாம்னு நினைச்சாலும் கிடைக்காம போன நிறைய விஷயங்களை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு விஷயங்கள்ல ஒண்ணுதான் முருங்கை. முருங்கை காயா இருக்கட்டும், அதனுடைய பூக்கள், முருங்கை பூவாக இருக்கட்டும், அதனுடைய இலை, கீரை, தண்டு, அதனுடைய மரப்பட்டை, பிசின் எல்லாமே மருத்துவ குணம் இருக்கிறது தான். நிறைய பேருக்கு நான் சொல்ற விஷயம், லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் இன்னைக்கு டீனேஜில் இருக்கிறவங்களுக்குமே நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே முருங்கை கீரை ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. முருங்கைக்கீரை தேடி எப்படியாவது வாரத்துக்கு 2-3 நாள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதில் இருக்கக்கூடிய ரிச் கால்சியம் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி அயன் ரொம்ப அதிகம். ஸோ எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். முருங்கை கீரையை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ வாரத்துக்கு 2-3 நாட்களாவது முருங்கை கீரையை பயன்படுத்தும் பொழுது உடல்ல அதிக சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இதில் பேசிக்காக மூட்டு வலி இருக்கு, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கா? கவலையே வேண்டாங்க. நான் சொல்ற மாதிரி முருங்கைக்கீரையை இப்படி பயன்படுத்தி பாருங்களேன், நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நிறைய மார்க்கெட்லேயே கிடைக்குதுங்க முருங்கை இலை பொடி. இது பவுடர் ஃபார்ம்லேயே நமக்கு கிடைக்குது, நிறைய இடங்கள்ல கிடைக்குது. ஸோ இந்த முருங்கை பவுடரை, முருங்கை இலை பொடி, இந்த ஒரு பொடி போதுங்க எல்லா பிரச்சனைகளுக்குமே ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கு சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்கு. இப்போ நிறைய இடங்கள்ல கிடைக்குது இல்லையா? அந்த முருங்கை இலை பொடியை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்களேன். இந்த ஒரு பொடி போதுங்க உங்க உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான ஒரு ஹைஃபை ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபுட். இந்த முருங்கை இலை பொடியை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? அதாவது காலையில் எந்திரிச்சு டீ மாதிரி குடிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணிகிட்டே இருங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த முருங்கை இலை பொடியை போட்டுட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு காலையிலே குடிச்சிட்டு வாங்க. யாருக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமியா, ரத்த சோகை இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்லேயே இந்த தைராய்டு டேப்லெட் ஒன்று விழுங்கிக்கிட்டே வரீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முருங்கை இலை பொடி அவ்வளவு சிறந்ததுங்க. ஸோ இந்த முருங்கை இலை பொடியை தவறாமல் டெய்லி இந்த தண்ணீரில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி குடித்தாலே போதும். அன்றைய தினம் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். தைராய்டு வந்ததுலேருந்தே எனக்கு உடல் சோர்வு இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாங்க. இந்த முருங்கை இலை பொடி அவ்வளோ சத்து நிறைந்தது. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா மூட்டு எலும்பு தேய்மானம் தாங்கவே முடியாது. நடக்கும்போதே ஒரு சைடு ஆடி ஆடி நடப்பாங்க. மூட்டில் வீக்கம் இருக்கும், பவுலக் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் மூட்டுலேருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்பு லேட்டரல் சைடில் பெண்டாகி இருக்கிறத நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு எலும்புகள் ரொம்ப பலவீனமாகுது, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நம்ம இந்த முருங்கை இலை பொடி அதற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். காலையில நான் சொன்ன மாதிரி இதை குடிச்சுக்கணும். இன்னும் ஒரு சூப்பர் ஃபுட் சொல்லட்டுங்களா? இந்த முருங்கை இலை பொடியை வச்சு என்ன பண்ணணும்னா, நம்ம கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா? கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு. ஒரு 2, 3 அடை செய்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் முருங்கை இலை பொடியை சேர்த்துக்கோங்க. கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா இதனோட முருங்கை இலையை சேர்த்தே அடை செய்வாங்க. நமக்கு இலை கிடைக்கலன்னும் போது பொடியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் அளவு இந்த கேழ்வரகோட இந்த முருங்கை இலை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனோட சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் இது எல்லாமே சேர்த்து அடை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ எவ்வளோ தான் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும் ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குது, தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், அனிமியா, ஒயிட் டிஸ்சார்ஜ்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே முருங்கை இலை பொடி இந்த ஒரு பொடி உங்களுக்கு போதும். அப்போ அந்த கேழ்வரகோட இந்த முருங்கை இலை பொடி சேர்த்து சாப்பிடும்போது ரெண்டுமே நமக்கு நிறைய நியூட்ரிஷன் நிறைஞ்சது. ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா நமக்கு அயன் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது, ஈஸியாக டைஜஷன் ஆகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னே சொல்லலாங்க. ஏன்னா காலையில் ஒரு 2 அடை இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன். இப்போ சுகர்னால் வரக்கூடிய டயர்ட்னஸ், கை கால்களில் வரக்கூடிய மதமறுப்பு, நிறைய பேருக்கு காலில் எனக்கு மறுத்து போகுது, காலில் செப்பல் இருக்கான்னு தெரியல, ஸோ டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். அது சரியாகணும்னா இந்த கேழ்வரகும் இந்த பொடி முருங்கை பொடியுமே உங்களுக்கு போதுங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்கா, கவலையே வேண்டாம், இந்த ஒரு பொடி போதும். ஹேர் ஃபாலுக்கு நம்ம முருங்கை இலை பொடியை எப்படிங்க பயன்படுத்தலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவலையே வேண்டாங்க. இப்போது நிறைய பேருக்கு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட ஹேர் ஃபால் ரொம்ப சிவியராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஹேர் ஃபால் சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? முருங்கை இலை பொடி இருக்கு இல்லைங்களா? இதை எடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போதும். டெய்லி 1/2 ஸ்பூன் அளவு இந்த முருங்கை இலை பொடி போதும். தேன் விட்டு நல்லா கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஸோ டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ எந்த டைமில் வேணாலும் டெய்லி ஒரு வேளை 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடலில் நமக்கு அந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கும்போது ஹேர் க்ரோத் நமக்கு நல்லாவே டெவலப் ஆகுங்க. நிறைய பேர் கிரே ஹேர் வந்துடுது. ஸோ இளம் வயதிலேயே நமக்கு நரைமுடி இருக்கிற பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய கீரை பொடியும் எடுத்துக்கணும். ஸோ அதில் நம்ம தேனும் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடலில் அதிகமான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதில் சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும், அல்சர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க முருங்கை இலை பொடியோட அதிமதுரம் பொடி சேர்த்து நெய்யில் கலந்து சாப்பிடணும். அவ்வளவு எக்ஸலண்ட்டான ரிசல்ட். வயிறு புண்ணு உங்களுக்கு காணாமல் போயிடும். அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதே முருங்கை இலை பொடியோட கடுக்காய் பொடி சேர்த்து வெந்நீரில் கலந்து குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிச்சிடுது. அப்போது இது ரெண்டுமே நம்ம ரெகுலராக எடுக்க உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் மொத்தமும் நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடுதுங்க. ஸோ கழிவுகள் வெளியேறும்போது உடலும் ஆரோக்கியமாக இருக்குது. இன்னுமே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஸ்கின்ல இச்சிங் இருக்குது, இம்யூனிட்டி குறைவாக இருக்குது, வெண்புள்ளி இருக்குது, தேமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தேமல்லாம் பார்த்தோம்னா வயிறில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்ம்ஸ், ஸோ வார்ம்ஸ் இருக்குது, சின்ன சின்ன புழுக்கள் இருக்குன்னா அதனால் வரக்கூடியது தான். ஸோ இந்த தேமலோ இந்த வெண்புள்ளிகள் இருக்கிறவங்களோ தாராளமாக நம்ம முருங்கை இலை பொடியை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இந்த முருங்கை இலை பொடியை இந்த வெற்றிலைகோ இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ரிச் அயன் சோர்ஸ், அதே மாதிரி நம்ம இம்யூனிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸும் முருங்கை இலை பொடியில் இருக்குது. இதை நம்ம தேனில் கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். வீட்டில் நம்ம இட்லி தோசை செய்கிறோன்னா அந்த மாவில் முருங்கை இலை பொடி கலந்து அதை நம்ம பயன்படுத்தலாம். இல்லை சூப் நீங்கள் செய்கிறீங்கனாலோ இல்லை வெஜிடபிள் சாலட்ஸோ இதெல்லாமே செய்யும்போது முருங்கை இலை பொடி அதனோடு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடலில் அவ்வளவு சத்துக்கள் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவுக்கு முருங்கை இலை பொடி எடுத்தாலே போதும். ஸோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைமுடி சார்ந்து எல்லா உடல் நல குறைபாட்டுக்குமே இந்த முருங்கை இலை பொடி இந்த ஒரு பொடி போதுங்க, பல நோய்களை உங்களுக்கு குணமாக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.